இந்த பிரசங்கத்துல நான் வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு நான் ஏசப்பா கிட்ட ஆண்டவரே பேசுகிறது நான் அல்ல நீங்க தான் பேச போறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை நான் பேசுற அந்த வார்த்தை தவறா இருந்துச்சுன்னா, என்னோட வார்த்தை உச்சரிப்பு தவறா இருந்துச்சுன்னா நீங்க என்ன மன்னிச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பிரசங்கம் அப்படிதான் இருக்க போகுது. அதனால என்ன வார்த்தை, அதாவது நான் தவறாக அந்த வார்த்தையை நான் விட்டீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நான் கன்னடாவில் பிரசங்கம் பண்ண போறேன். புரியுதுங்களா? சோ அதனால கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதனால சரஸ்வதி இன்னைக்கு என்ன நிலைமா போறேன் எனக்கு தெரியல. சரி, நம்ம தேவனோட வார்த்தைக்கு போனா, இன்னைக்கு தேவன் வந்து நம்மளுக்காக எதை சொல்றாருன்னா, பயப்பட வேடி. இன்னைக்கு டாபிக் என்ன சொல்லுங்க? பயப்பட வேடி. நீங்கள் பைபிள் எடுக்காதீங்க. நீங்கள் பைபிள் எடுக்காம வசனத்தை மாத்திரம் என்ன பண்ணுங்க, எழுதி கொள்ளுங்க. பயப்படாத, பி நாட் ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ಧರ್ಮೋಪದೇಶವನ್ನು ಬರೆದಾಗ ನನಗೆ ತುಂಬಾ ಭಯವಾಯಿತು. ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಧರ್ಮೋಪದೇಶವ ಮಾಡಲಿದ್ದೇನೆ. ನನಗೆ ಕನ್ನಡ ಮಾತನಾಡಲು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಸಹಾಯ ಕೇಳಿದೆ. ನಾನು ಕರ್ತನೆ, ಮಾತನಾಡುವನು ನಾನಲ್ಲ ನೀನೇ ಅಂದೆ. ಅಲ್ಲಲಿಯಾ, ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಸೊ ನಾ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿದ್ದೀನಿ, ದೇವರು ನನಗೆ ಕನ್ನಡ ಮಾತಾಡಕ್ಕೆ ಬರಲ್ಲ, நீவே அப்போஸ்தலர், அதாவது அப்போஸ்தலர் காலத்துல அவர் எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கினாரோ, ஒவ்வொருத்தரும் பல பல பாஷைகள் பேசினார். அதுல கன்னடாவும் ஒண்ணு இருக்கலாம் இல்லைங்களா? அதே போல இன்னைக்கு கர்த்தர் ஒருவேளை என் மத்தியில் நான் ஏசப்பா கேட்டேன், ஆண்டவரே எனக்குள்ள இறங்க ஆண்டவரே, அவங்க இடத்துல கன்னடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு நான் சொன்ன பாருங்க. சோ அதே போல நீங்க கொஞ்சமாச்சு லிசன் பண்ணுங்க. இந்த வார்த்தை யாருக்காக தேவன் பேசுகிறார், யாருடைய இருதயத்துக்கு அவர் பேசுறாருன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நீங்க கேளுங்க. ஏசாயா 35:4 ದೇವರು ಭಯಪಡುವವನ್ನ ನೋಡುತ್ತಾನೆ. ದೇವರು ಯಾರು ನೋಡ್ತಾನೆ? ಭಯಪಡುವವನ್ನ ನೋಡುತ್ತಾನೆ. ಭಯಪಡುವವರಿಗೆ ಭಯಪಡಬೇಡಿ, ಬಲವಾಗಿರಿ. ಈಗ ನಿಮ್ಮ ದೇವರು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲು ಬರುತ್ತಾನೆ. ನಿಮ್ಮ ದೇವರು ಉತ್ತರಿಸುವವನು, ಆತನು ಬಂದು ನಿಮಗೆ ರಕ್ಷಿಸುವನು. ಅಲ್ಲಲಿಯಾ, ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ಸರಿ, ಓಕೆವಾ? ಸರಸ್ವತಿ ಸಂತೋಷ ಮಾಡಿದ್ರು. ಯಪ್ಪ, ನಮ್ಮ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಬೇಸರಮ್ಮ. ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಇಡಿಮಾನ ಜನಾಂಗವನ್ನು ನ್ಯಾಯಧರಿಸಿರುವ 2 வம்சங்களிವೆ. இந்த பூமியில 2 விதமான, அதாவது இந்த பூமியில ஜனங்க இருக்காங்க இல்லையா, 2 விதமான காரியம் தான் இருக்குது. ஒன்று பய, இன்னொன்று நம்பிக்கை. அல்லையா? ஒண்ணு பயம் இருக்குது, இரண்டாவது நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் நம்ம பயத்தை தான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அப்போ தேவன் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா பாருங்க, ಭಯವು ದೇವರಿಗೆ ಸೇರಿಲ್ಲ, ಭಯವು ಸೈತಾನಿಗೆ ಸೇರಿದೆ. ಆದರೂ ನೀವು ಭಯವನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ. ನಿಮಗೆ ಮಾತ್ರ ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ದೇವನಿಗೆ ಸೇರಿದೆ. ಆದರೂ ನಾವು ಅದನ್ನು ಮಾಡಲು ನಿರಾಕರಿಸುತ್ತಿರುವೆ. ಆಯ್ತಾ? ಮತ್ತೇಯು 14:37, ಮ್ಯಾಥ್ಯೂ ಚಾಪ್ಟರ್ 14:27. ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯರು ಭಯದಿಂದ ಕಿದಿಸಿದ್ದರು. ಯೇಸು ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ಧೈರ್ಯವಾಗಿರಿ, ನಾನೇ, ಭಯಪಡಬೇಡಿ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. ಅರಳಿயா? ஓகேங்களா? நான் இதை முடிச்சது எப்படியாவது, நான் இதை முடிச்சேன் கஷ்டப்பட்டு எழுதுனேன், இன்னைக்கு பூரா எழுதுனேன், எப்படியாவது இந்த பிரசங்கத்தை நான் முடிச்சிருவேன். ஓகேங்களா? இது பயந்து போய் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாத, தைரியமா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சாப்டர் 28:10, மத்தேயு 28:10. ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯರು ಒಂದು ಮನೆಯ பகிரன்னு முச்சி, அதாவது இயேசுவோட சீஷர் என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுல காப்பால் போட்டு என்ன பண்றாங்க, பயந்து இருக்கிறாங்க. அது இயேசுவோட சீஷர் ஏன் யோசನೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದೆಂದು ಅವರು ಭಯಪಟ್ಟರು. ಯೇಸುவோட சீஷர் என்ன பண்றாங்க, நம்மளை விட்டு ಹೋಗಿದ್ದಾರೆಂದು ಭಯಪಟ್ಟರು. ಪರಿಸೇಯರು ನಮ್ಮನ್ನು கொல்லுத்தாரெಂದು ಅವರು ಭಯಪಟ್ಟರು. ಯೇசுவோட சீஷருங்க, ಯೇசு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, உயிர் தந்துட்டாருன்னு சொல்றாங்க, ஆனா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. பரிசேயர் நம்ம என்ன பண்ண போறாங்க, கொல்ல போறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பயந்து என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க. ಆದರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಬಾವಡ ಸಂಭವಿಸಿತು. ಯೇಸು ಮನೆಯೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿ, ನಿಮಗೆ ಶಾಂತಿ ಸಿಗಲಿ, உங்களுக்கு சமாதானம், பயப்படಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದನು. ಉಪಾಗಮ 31:6-8, ಡ್ಯೂಟಾನಮಿ 6:8. ಬಲಶಾಲಿಯಾಗಿ ಮತ್ತೊಂದು ಧೈರ್ಯಶಾಲಿಯಾಗಿ ಇರಿ. ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? ದೇವನೇ ಹೇಳ್ತಾರೆ. ಅವರಿಗೆ ಹೆದರಬೇಡ. ಯಾರಿಗೆ? ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಪೊಲೀಸ್ಗೆ, ಅಧಿಕಾರಿಗೆ
ಮನಿದರಿಗೆ ಹೆದರಬೇಡ, ಕರ್ತನು ತಾನೇ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ, ಆತನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಅಥವಾ ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ನೀನು ಭಯಪಡಬಾರದು, ಅಳುಬೇಡ. ದೇವನು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಭಯಪಡಬಾರದು, ಅಳುಬೇಡ. ರೂತ್ ಚಾಪ್ಟರ್ 3:11. ದೇವನ್ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ನಿಮಗೆ, ನನ್ನ ಮಗಳೇ. ನಿಮ್ಮ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಯಾರಿಗೆ ಮಗಳು? ನೀವು ದೇವರಿಗೆ ಮಗಳು. ಅವ್ರ ದೇವ್ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಉರಿಮೆ ಕೊಳ್ತಾರೆ. ಅವ್ರ ದೇವ್ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಮಗಳೇ ಭಯಪಡಬೇಡ, ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ನಿನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ. ಸಂಗೀதம் 112:7. ಸಾಂಗ್ಸ್ 112:7. ನಾನು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಮಾತನ್ನು ಕೇಳುವುದರಿಂದ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಯೇಸುವಿನಲ್ಲಿ நம்பிக்கை இருக்கு. நான் பயப்படுகிற நாளில் நான் உண்மை நம்பி இருக்கிறேன். அதாவது துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நான் பயப்பட மாட்டேன். மனுஷர்கள் பேசுற அவதூறு, நீ நாசமா போயிடுவ, உன்னால முடியாது, உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும், நீ நாசமா போயிடும், உன்னால வாழ முடியாது, உன் கடன் பிரச்சனை மாறாது, உன் வியாதிகள் மாறாது, உன் குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போவாதுன்னு சொல்லுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். என் இருதயம் கர்த்தரை நம்பி திடமானதா இருக்கும். தமிழ்ல கொஞ்சம் பயரதான் வருது. அதனால நான் நிச்சயமா இந்த வாட்டி நான் பிரசங்கம் பண்ணா அடுத்த வாட்டி ப்ராப்பரா பிரசங்கம் பண்ண பாருங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா? ஆமா, நீங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. மத்தேயு 10:31. ಮತ್ತೇಯು 10:31. ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ನೋಡಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಪಕ್ಷಿಗಳಿಂದ ವಿಶೇಷಿತ ಜನರು ಭಯಪಡಬೇಡ. ಈ ಮೆಸೇಜ್ ಏನು, ಭಯಪಡಬೇಡ ಅಷ್ಟೇ. ಅವರು ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಯಾರು ಭಯ ಇದೆಯೇ ಆ ಹೃದಯದಲ್ಲಿ ಅವರು ಈ ವಾರ್ತೆಗಳು ಹೇಳ್ತಾರೆ. ಪಕ್ಷಿಗಳಿಂದ ವಿಶೇಷಿತ ಜನರು ಭಯಪಡಬೇಡ, ಯೇಸು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಪಕ್ಷಿಗಳು ದೇವರ ಪ್ರತಿರೂಪದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಅದು ಪಕ್ಷಿಗಳು ದೇವರ ಪ್ರತಿರೂಪದಲ್ಲಿ ಇಲ್ಲ. தேவரோட சாயல்ல பறவைகள் இல்ல. அதாவது ದೇವರು ಅವುಗಳಿಗೆ ಆಹಾರ ಕೊಡ್ತಾನೆ. ನೀವು ದೇವರು ಪ್ರತಿರೂಪದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ಅವನು ನಿನ್ನನ್ನು ಯಾಕೆ ಕೈ ಬಿಡ್ತಾನೆ? ಯೆಶಾಯ 43:5 ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ದೇವನು, ಭಯಪಡಬೇಡಿ, ನಾನು ನಿಮ್ಮ ಮುಂದೆಗೆ ಇದ್ದೀನಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರೆ, ನಾವು ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗಿದ್ರೆ, ನಾವು ಊರ್ಗ್ ಹೋಗಿದ್ರೆ, ನಾವು ಆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರೆ, ನಮ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹತ್ರ ಹೋಗಿದ್ರೆ, ನಮ್ಮ ಯಾವುದು ಎಲ್ಲಿ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಮನ್ನ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರು ನಮ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಬರ್ತಾರೆ. ಲೂಕ 8:50 சொல்லுது, ಯಾವೀರನ್ನ ಮಗಳ ಸೆತ್ತಾಗ ಅವರು ಯೇಸುವಿಗೆ ತೊಂದರೆ ಕೊಡಬೇಡಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಯಾವೀರನಿಗೆ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದನು, ಭಯಪಡಬೇಡ, ನಂಬಿಕೆಸ್ಥರಾಗಿರಿ, ಮತ್ತು ನಿನ್ನ ಮಗಳನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಪಡುವಳು. அவளுடைய மகள் வந்து மறிக்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, ಯೇಸುವೆ ತೊಂದರೆ ಕೊಡಬೇಡ, ಅವ್ರ ಹತ್ರ ನೀವು ಮಾತಾಡಬೇಡ, ಆ ತರ ಹೇಳಿದ್ದಾರೆ. ನಮ್ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಪ್ರಶ್ನೆಗಳಿದೆ, ನಮ್ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ. ಮತ್ತು ನಮ್ ರಿಲೇಷನ್, ನಮ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳು, ನಮ್ಮ ಕಣವನ್ ಮನೆವಿ ಹಸ್ಬೆಂಡ್ ಎಲ್ಲಾರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಡ, ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬೇಡ, ನೀವು ಬೈಬಲ್ ಓದಬೇಡ, ಆ ತರ ಹೇಳ್ತಾರೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮ್ ಜೊತೆಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಭಯಪಡಬೇಡಿ, ವಿಶ್ವಾಸ ಮೂಲಕ ಇರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ನಂಬಿಕೆ ಯಾವೀರನ ಮಗಳಿಗೆ ಮತ್ತೆ ಜೀವನ ನೀಡುತ್ತದೆ. ಯಾವೀರನ ಮಗಳಿಗೆ ಯೇಸು ಯಾವೀರ ಹತ್ರ ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ, பயப்படಬೇಡಿ, விசுவாசம் உள்ளவராகிரி. விசுவாசம், அது நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம நீக்கும் பாருங்க, நம்மளுக்கு அது விடுதலை கொடுக்கும். அதுதான் இயேசு என்ன பண்றாரு, நம்மளுக்கு சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். நம்ம ನಂಬಿಕೆ ಮರಣ, ಪಾಪ, ಲೋಕ, ಕಷ್ಟಗಳು, ಪರೀಕ್ಷೆಗಳು ಮತ್ತು ಎಲ್ಲವನ್ನೂ ಜಯಿಸುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ, ತಿರ್ಗಾ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. ನಮ್ಮ ನಂಬಿಕೆ, ಅದು ನಮ್ ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟ ನಂಬಿಕೆ ಮರಣ, ಪಾಪ, ಲೋಕ, ಕಷ್ಟಗಳು, ಪರೀಕ್ಷೆಗಳು மத்த ಎಲ್ಲವನ್ನು ஜெயிಸುತ್ತೆ. அது வெற்றி கொள்ளும், அது ஜெயிக்கும். நம்முடைய நம்பிக்கை ஜெயிக்கும். உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, லூக்கா 12:32 சொல்லுது. லூக்கா 12:32, ನನ್ನ ಪ್ರಿಯರೇ, ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ. ಯೇಸು ನಮ್ಗೆ ಪ್ರಿಯ ಮಾಡ್ತಾರೆ.
ಅವ್ರदा ಈ ವಾರ್ತೆಗಳು ಹೇಳ್ತಾರೆ. ನನ್ನ ಪ್ರಿಯರೇ, ಭಯಪಡಬೇಡಿ, ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಮ ತಂದೆಯು ನಿಮಗೆ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಡಲು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக ராஜ்யத்தை கொடுக்க அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. பயப்படாத சிறுமந்தையே, உனக்காக ರಾಜ್ಯத்தை கொடுக்க போறேன்னு ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு பாருங்க. ಈ ಧರ್ಮೋಪದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ನಿಮಗೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಏನಿಲ್ಲ ಎಂದು ಚಿಂತಿಸಬೇಡಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮಗೆ 1000 ವರ್ಷ ராஜ்யವನ್ನು ನೀಡಲಿದ್ದಾನೆ. அல்லையா? 1000 வருஷம் அரசாட்சி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லையா? அது நம்ம வெயிட் பண்றோம், அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். இப்போ நம்ம வேலைக்காரங்களா இருக்கலாம், இப்போ நம்ம கஷ்டப்படலாம் பாருங்க, இப்போ நம்ம கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா 1000 வருஷம் அரசாட்சி நம்ம தேவோட பக்கத்துல நம்ம ஆட்சி செய்ய போறோம் பாருங்க. ಅವನು ನಮಗೆ ಶಾಶ್ವತ ಜೀವನವನ್ನು, ನಿತ್ಯ ಜೀವನ ಶಾಶ್ವತ, ಅವನು ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಶಾಶ್ವತ ಜೀವನವನ್ನು ನೀಡಲಿದ್ದಾನೆ. நம்மளுக்காக வச்சிருக்கிறாரு நித்திய ஜீவனை. சொர்க்க நமಗಾಗಿ, சொர்க்க நம்மளுக்கு தான். அல்லையா? நித்திய ஜீவன் பரலோகம் நமக்கு தான் பாருங்க. ಹೆಚ್ಚು ಮುಖ್ಯವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಾನೆ. ಇದರ ವಿட ரொம்ப ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ எது சொல்லுங்கன்னா, ಯೇசு கிறிஸ்துவன்னு நம்ம இருதயದಲ್ಲಿ வாசிச்சுத்தானே. இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துல தான் இருக்கிறாரு. எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், மனிதர்கள் நம்மளை வெறுக்கும் போது, நம்மளை விட்டுட்டு போகும்போது, நம்மளை அவமானப்படுத்தும் போது, அவர் ஒன்னே ஒரு மாத்தம் தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கிறாரு. நான் உன் இருதயத்தில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அல்லையா? ನಾವು ಯಾಕೆ ಭಯಪಡಬೇಕು? அல்லையா? ನಾವು ಯಾಕೆ ஆமென். அல்லையா? பயத்தை பார்த்து ஒரே ஒரு காரியம் நான் சொல்றேன் பாருங்க. பயத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்ல, ஏன்னா நான் ஏசப்பாவுடைய பிள்ளை. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருப்பவர் பெரியவரா இருக்கிறார். அந்த பயத்துக்கு நீங்க எதிர்த்து போராடுங்க, அதுக்கிட்ட சண்டையிடுங்க, அதுக்கிட்ட நீங்க சொல்லுங்க, தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, உலகத்தையே படைச்சவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. அல்லையா? அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும்போது எதை குறிச்சு போயிட மாட்டீங்க. ಯೇಸು ಯಾರ್ಕುள்ள இல்லையோ, யார் இருதயದಲ್ಲಿ ಯೇಸು ಇರಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವರು ಭಯ, கவலை, டிப்ரெஷன், அப்புறம் புலம்பல், வேதனை, இது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கும். இயேசு ஒருத்தரோட இருதயத்துல இல்லைன்னா அவங்க வீணா யோசிப்பாங்க, அவங்க கவலைப்படுவாங்க, அவங்க அழுவாங்க, புலம்புவாங்க, அவங்க மத்தவங்க கிட்ட, அதாவது மத்தவங்களோட அன்பை தேடி போவாங்க. ஆனா இயேசு யார் இருதயத்துல இருக்கிறாங்களோ, யார் இருந்தாலும் இல்லைனாலும், யார் செத்தாலும் சாவல்னாலும், பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும், அவங்க ஏசப்பா நம்பிக்கையில இருப்பாங்க. அவரே நம்பி அவருக்காக வாழ்ந்து இருப்பாங்க. அல்லையா? இந்த பூமியில நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாளும் அவருக்காக தான் வாழணும். அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அதாவது பாருங்க, உலகத்தின் முடிவு பரியாந்தம் சகல நாட்களில் நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம கவலைப்படலாமா? கவலைப்படுங்க.